Hello friends, welcome to SK for Digital. This is Satish. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட விண்டோஸ் லேப்டாப்பாக இருக்கட்டும் ஆர் டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. விண்டோஸ் மிஷினை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி பூஸ்டப் பண்ணுறது, ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் விண்டோஸ் மிஷின் ஸ்லோவாக இருந்தோடனே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா ஓஎஸ் மாற்றிடலாம், ஸோ ரீஇன்ஸ்டால் பண்ணிடலாம், விண்டோஸை ஸ்பீடாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக விண்டோஸில் நீங்கள் ஓஎஸ் மாற்றினீங்க அப்படின்னா ஸ்பீடாக தான் இருக்கும். பட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற சாஃப்ட்வேர்ஸ், முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். நீங்கள் அதை மறுபடியும் உட்காந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 day கிட்ட டைம் ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல், ஓஎஸ் சேஞ்ச் பண்ணாமல் எப்படி விண்டோஸ் மிஷினை ஸ்பீடாக்குறது, ஸோ அதுக்கு இருக்கிற 1-2 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், நான் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், எனக்கு ஒர்க்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, ஆன்டிவைரஸ் வந்து சிஸ்டம்க்கு தேவையா, ஸோ ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணணுமா கண்டிப்பாக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ ஆன்டிவைரஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ இது கூட சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்லோ பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சிஸ்டமில் நிறைய டெம்பரரி ஃபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட உங்கள் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்லோ பண்ணுறதுக்குண்டான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் ஆர் அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் %temp அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், டெம்புக்கு முன்னாடி பர்சன்டேஜ், டெம்புக்கு ஆஃப்டர் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபோல்டரில் உங்களுக்கு நிறைய தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுங்கள். ஸோ இதில் 1-2 ஃபைல்ஸ் உங்களுக்கு டெலீட் பண்ண முடியாத ட்ரை அகைன் காட்டும். ஸோ அப்படிப்பட்ட ஃபைல்ஸை விட்டுருங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் டெலீட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி விண்டோஸ் ஆரை யூஸ் பண்ணி இப்போ பர்சன்டேஜ் இல்லாமல் ஜஸ்ட் வெறும் டெம்ப் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ அகெயின் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வரும். ஸோ இதில் இருக்கிறது அவ்வளவுமே தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் திரும்ப யூஸ் பண்ண போகிறதும் இல்லை, இது உங்களுக்கு தேவையும் இல்லை. ஜஸ்ட் இதை நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரீஃபெட்ச் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் ஆகும். ஸோ இதை கண்டினியூ பெர்மிஷன் எனேபிள் பண்ணிவிட்டு அகெயின் இதில் உள்ளதையும் நீங்கள் டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களோட விண்டோஸ் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, அகெயின் விண்டோஸ் ஆரை ஓப்பன் பண்ணிவிட்டு msconfig.exe அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்டர் பண்ணாலே உங்களுக்கு ஸ்டார்ட் அப் செலெக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நார்மல் ஸ்டார்ட் அப், டயக்னாஸ்டிக் ஸ்டார்ட் அப் அண்ட் செலக்டிவ் ஸ்டார்ட் அப்னு இருக்கும். ஸோ இங்கே செலக்டிவ் ஸ்டார்ட் அப் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபைல்ஸை மட்டும்தான் உங்களுக்கு வந்து விண்டோஸ் பூட் ஆகும்போது ஸ்டார்ட் அப்பில் ரன் பண்ணும். ஸோ இங்கே உங்களுக்கு சர்வீஸ்ன்னு இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்டாக இதை எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஐடியா இருந்தால் மட்டும், உங்களுக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர், உங்களுக்கு தேவையில்லாத சர்வீஸ் ஏதாவது ரன் ஆச்சுது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணால் மட்டும் நீங்கள் இங்கே எடுத்து விடணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு சிஸ்டம்க்கு தேவையான முக்கியமான சர்வீஸும் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே அடோப் ஆக்ரோபாட் அப்டேட் சர்வீஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக உள்ள சர்வீசஸ் ஏதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை அன்செக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியாதது ஏதாவது சிஸ்டம் சம்மந்தம் உள்ள இதையும் தெரியாமல் அன்செக் பண்ணி விட்டுறாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே ஓப்பன் டாஸ்க் மேனேஜர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அகெயின் இது உங்கள் சிஸ்டம் வந்து பூட் ஆகும்போது எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகணுமோ அதை மட்டும் நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எனக்கு ஸ்டார்ட் அப் ஆகும்போது ஒண்டர்ஷேர் ஸ்டுடியோ, அதாவது ஃபிலிமோரா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் எனக்கு இங்கே ரன் ஆக தேவையில்லை. ஸோ அதெல்லாம் நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிசேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அது டிசேபிள் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர்லாம் எனக்கு இனிஷியலாக பூட் ஆகும்போது எனக்கு அது ரன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் உங்களோட சிஸ்டமோட பூட், அதாவது ஸ்டார்ட் அப் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்களோட விண்டோஸ் அப்படிங்கிற ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு திஸ் பிசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இங்கே உங்களுக்கு விண்டோஸ் சி இருக்கும். ஸோ இந்த சி டிரைவை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டிஸ்க் கிளீனப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் டிஸ்க் அதாவது சி டிரைவில் இருக்கிற தேவையில்லாத ஃபைல்ஸை டெலீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய டெம்பரரி ஃபைல்ஸ் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத உங்கள் சிஸ்டம்க்கு தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிஷியலாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஃபைல்ஸை சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் அப்படிங்கிறது சி தான். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுற ஃபைல் உங்கள் சி டிரைவில் தான் சேவ் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட மற்ற டிரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் இனிஷியலாக ரன் ஆகிறதுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால பெரிய பெரிய ஃபைல்ஸ் எதுவுமே டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணாமல் மற்ற டிரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டிஸ்க் கிளீனப் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பாக்ஸையும் செக் பண்ணிவிட்டு கீழே கிளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 56 ஜிபிக்கு எனக்கு தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு ரீசைக்கிள் பின் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை ஓகே பண்ணிவிட்டு டெலீட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ இது உங்களோட சிஸ்டமோட ஸ்டார்ட் அப் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுடுங்க. அது டெலீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது டெலீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அகைன் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் அப்டேட். ஸோ விண்டோஸ் அப்டேட் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஸோ உங்களுக்கு நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அப்டேட்டாக இருக்கும். பட் நீங்கள் பழைய சிஸ்டம் ஆர் பழைய லேப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த கேஸில் உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷனுக்கும் ஸோ அதில் ரன் ஆகிட்டு இருக்கிற அப்டேட்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அது உங்கள் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்லோ பண்ணுறதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் விண்டோஸ் அப்டேட்டை நீங்கள் மேனுவலாக செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் விண்டோஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் ஆர் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு services.msc அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்னு இருக்கும். நீங்கள் மேனுவல்னு செட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட் மேனுவலாக செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வேணும்னா கூட நீங்கள் விண்டோஸ் அப்டேட் செட்டிங்க்கு போயிட்டு உங்கள் அப்டேட்டை நீங்கள் செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்கள் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா ஸோ உங்கள் சிஸ்டமில் தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு திஸ் பிசி ஆப்ஷனுக்கு போயிட்டு அன்இன்ஸ்டால் ஆர் சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஊர் ஃபைல்ஸாக நீங்கள் டெலீட் பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸை. பட் நீங்கள் இங்கே ஊர் அப்ளிகேஷனாக தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் அப்படி நீங்கள் சில அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணும்போது ஸோ அதோட சிஸ்டம் ஃபைல்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி மொத்தமாக டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்டர்நெட்லேருந்து IOBIT அன்இன்ஸ்டாலர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ உங்கள் சிஸ்டமில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸை மொத்தமாக நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3ன்ட்டு உங்களுக்கு எத்தனை அப்ளிகேஷனை டெலீட் பண்ணுமோ ஸோ எல்லாத்தையுமே அட் அ டைமில் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதோட ஃபைல்ஸ் அந்த அப்ளிகேஷனோட ஃபைல்ஸ் வேறு எங்கேயாவது உங்கள் சிஸ்டமில் சேவ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதையும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் டொரண்ட் ஜூம் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் 1 2 இதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இங்கே அன்இன்ஸ்டால் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இந்த 2 அப்ளிகேஷனும் எனக்கு அன்இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ IOBIT அன்இன்ஸ்டாலர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதை அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ வேறு ஏதாவது ஃபைல்ஸ் லெஃப்ட் ஓவராக வேறு எங்கேயாவது ஸ்டோராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதையும் உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எத்தனை சாஃப்ட்வேர்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணுமோ ஸோ அதை மொத்தமாக செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கடைசியாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா ஆன்டிவைரஸ். ஸோ ஆன்டிவைரஸ் கண்டிப்பாக சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணுமா ஸோ ஆன்டிவைரஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஸோ ஒவ்வொரு யூஸரை பொறுத்து ஆன்டிவைரஸ் யூசேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லைட் யூஸராக இருக்கீங்க லைக் நான் சர்ஃப் பண்ணுறதுக்கும் நார்மலாக உள்ள ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நான் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு விண்டோஸ்லேயே விண்டோஸ் செக்யூரிட்டி ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விண்டோஸ் செக்யூரிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போதும். பை டிஃபால்ட் விண்டோஸில் உங்களுக்கு விண்டோஸ் செக்யூரிட்டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையே நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணி வேறு எந்த ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல செக்யூராக தான் இருக்கும். இல்லை நான் நிறைய சோர்ஸ்லேருந்து ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுவேன் ஸோ நிறைய ட்ரஸ்டட் அன்ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ்லேருந்து நான்
ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் 360 டோட்டல் செக்யூரிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிவைரஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஆன்டிவைரஸ் கம்பேர் பண்ணும்போது ஸோ நான் இதில் என்ன ரொம்பவே சூப்பராக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இது பேக்ரவுண்டில் இருக்கிற மெமரி கன்சியூம் பண்ணுறது மற்ற ஆன்டிவைரஸ் காட்டிலும் ரொம்பவே கம்மியாக கன்சியூம் பண்ணுது அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ K7 செக்யூரிட்டி, அவாஸ்ட், மெக்கஃபே இந்த சாஃப்ட்வேர் இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இதோட பேக்ரவுண்ட் மெமரி கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் டெஸ்க்டாப் ஆர்கனைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபோல்டர் வச்சுருந்தாலும் சரி, என்ன டாக்குமெண்ட் வச்சுருந்தாலும் சரி, அது செப்பரேட்டாக தனியாக ஒரு ரோ கிரியேட் பண்ணி ஸோ அதிலே இதை அலோகேட் பண்ணி காட்டிடும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப நல்ல ஃபியூச்சர் தான் சொல்லணும். ஸோ இந்த ஆன்டிவைரஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த ஆன்டிவைரஸ் கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் உங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேரும் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.